ஸோ இதுக்கப்புறம் தான் சினிமாவின் வந்து இந்தியா சினிமா 100வது ஆண்டுன்னு சொல்லி ஒரு விழா நடத்துனாங்க. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா ஹீரோக்களுக்கும் வந்து சேரில் வந்து பேர் எழுதியிருக்கும் அஜித், விக்ரம், ரஜினி, கமல் அப்படின்னு. பட் இருந்தாலும் விஜய்க்கு வந்து அதாவது டாப் ஹீரோவில் வந்து நம்பர் 1 ஹீரோவாக இருக்கார். ஸோ இவருக்கு வந்து ஒரு சீட் வந்து ஒதுக்க முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பார்னா நம்ம ஆடியன்ஸோட பின்னாடி இருக்கிற முன்னாடி ஒரு சேரில் தான் இருப்பார். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்து கூட போய் இருப்பார். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட போய் இருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தப்பட்டார். அதாவது வந்து அவுட் ஆஃப் த சினிமா. ஸோ இவர் வந்து பாலிடிக்ஸில் வரப்போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணார். பட் இருந்தாலுமே வந்து தளபதி வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கறல. அவர் நடித்தார், ஜில்லா படம் நடித்தார், அதுக்கப்புறம் கத்தி பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தெரி, மெர்சல். ஸோ மெர்சல் வரும்போது உங்களுக்கு தெரியும் மெர்சலில் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிளை சந்திச்சார் தளபதி விஜய்னு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி வரியை பற்றி பேசியிருப்பார். ஸோ சிங்கப்பூரில் வந்து கொடுக்குற உங்களால் 0 ஜிஎஸ்டி